கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களின் நம்பிக்கை உடைந்த காலம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் எல்லாரையும் போல சுலபமாக யாரையும் நம்பிவிட மாட்டீங்க. மிகவும் ஆராய்ந்து பார்த்துதான் ஒருவருக்கு உங்களுடைய மனதில் இடம் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் உங்களின் ஒட்டுமொத்த பாதுகாப்பு கோட்டையையும் உடைத்து ஒரு நபரை உங்களுடைய உயிருக்கு மேலாக கண்மூடித்தனமாக நம்பக்கூடிய ஒரு நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களாகத்தாங்க இருப்பீங்க. ஆனா அந்த ஒரு நபர் உங்களின் அந்த தூய்மையான நம்பிக்கையை மிக கொடூரமாக உடைத்து போட்டக்கூடிய அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டுமே தாங்க இருக்கும். உங்களின் பலவீனங்களையும் ரகசியங்களையும் தெரிந்து கொண்ட அந்த ஒரு நபர் அதை உங்களுக்கு எதிராக பயன்படுத்திய போது உங்களுக்குள்ள இருந்த அந்த பழைய கன்னிராசியின் ஆளுமை அப்படியே செத்து போனது போல இருக்கவும் ஆரம்பித்திருக்கும். நாம் இவ்வளவு ஆராய்ந்து பார்த்தோம், இந்த மனிதரின் போலி முகத்தை கணிக்க முடியாமல் ஏமாந்து போனமே என்ற உங்களின் சுய புத்திசாலித்தனத்தின் மீது உங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தேகமானது பிறக்கவும் ஆரம்பித்திருக்கும். இது உங்களுடைய நம்பிக்கை துரோகத்தில் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரியமாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக இருக்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் யாரிடமும் ஷேர் செய்யாத சில உண்மைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களின் நெருங்கிய நண்பர்கள் என யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாத ஒரு ரகசிய உண்மை உங்களின் மனதில் ஆழமான ஒரு பெட்டிக்குள் பூட்டி வைக்கப்பட்டிருக்கும். அது உங்களுடைய கடந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அல்லது உங்களை ஒரு நபர் ஆழமாக காயப்படுத்திய சம்பவமாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அதை வெளியில் சொன்னால் உங்களுடைய கௌரவம் கெட்டுவிடும் அல்லது உங்களை சார்ந்தவர்கள் மனவேதனை அடைவார்கள் என்பதால் அந்த உண்மையை இன்றும் உள்ளுக்குள்ளேயே புதைத்து வைத்துக் கொண்டும் நீங்க வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. இப்போதாவது அந்த ஒரு உண்மை உங்களுடைய நினைவுக்கு வரும் பொழுது உங்களுடைய நெஞ்சு பாரமாக மாற ஆரம்பிக்கும். உடனே நீங்கள் தனியாக ஒரு அறைக்குள் சென்று அழுது கொண்டு மீண்டும் வெளியில் வரும்போது முகத்தில் ஒரு போலி புன்னகையை அணிந்து கொண்டு வாழ்க்கையில வரவ ஆரம்பிப்பீங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். உங்களுடைய மனது உடைந்து போன சில தருணங்களும் இருக்கும். உடல் சோர்வை விட மனசோர்வு என்பது மிகவும் ஒரு கொடூரமான ஒரு விஷயம். உங்களுடைய வாழ்க்கையில இனி என்னால் இந்த நாடக உலகத்தை தாங்க முடியாது, எல்லாவற்றையும் விட்டுட்டு எங்கேயாவது ஓடி போய்விடலாம் என்று உங்களின் மனசு ஒட்டுமொத்தமாக டயர்டான ஒரு தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்திருக்கும். நீங்கள் யாருக்காக அடுக்கடுக்கான தியாகங்களை செய்தீர்களோ அவரை உங்களை ஒரு பொருட்டாக மதிக்காமலும் உங்களின் உணர்வுகளை மிதித்து துடைத்த போது உங்களின் அத்தனை சகிப்புத்தன்மையும் உடைந்து போயிருக்கும். நாம் எவ்வளவுதான் உண்மையாக இருந்தாலும் இந்த உலகத்திற்கு நாம் எப்போதும் ஒரு சுமையாகத்தான் தெரிகிறோம் என்ற ஒரு வெறுமை உங்களுடைய மனதிற்குள் குடியேறிய ஒரு தருணமும் அதுவாகத்தான் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் இருக்கும். அன்று நீங்கள் அழுது சோர்ந்து போய் எந்த ஒரு எனர்ஜியும் இல்லாமல் ஒரு வாழும் பிணமாக உணர்ந்த அந்த நாட்கள் உங்களின் வாழ்க்கையில மிக இருண்ட பக்கங்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் இன்னும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் மறைத்து வைத்த சில வழிகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய வாழ்க்கை வெளியில் பார்ப்பவர்களுக்கு மிகவும் அழகாகவும் பெர்ஃபெக்டாகவும் அனைவருக்குமே தெரியலாம். இவனுக்கு என்ன குறை இருக்கிறது, இவன் எப்போதும் புத்திசாலித்தனமாகத்தான் சம்பாதித்து சொகுசாக வாழ்கிறான் என்று இந்த உலகம் உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இருப்பீங்க. ஆனால் உங்களின் அந்த பிரகாசமான முகமூடிக்கு பின்னால் நீங்கள் மறைத்து வைத்திருக்கும் மறைக்கப்பட்ட வழி ஏராளமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். கையில் காசு இருந்தும் மனதில் நிம்மதி இல்லாத தவிப்பும், உங்களை புரிந்து கொள்ள ஒரு ஆத்மார்த்தமான ஜீவன்கள் கூட இல்லையே என்ற ஏக்கங்களும், உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய ஒரு இன்செக்யூரிட்டியான ஒரு பயங்களும் அந்த ஒரு போலி புன்னகைக்குள் மிக லாபகமாகவே மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். உங்களின் இந்த மறைக்கப்பட்ட வழியை துடைக்க இந்த உலகத்தில் ஆள் இல்லை என்றாலும் உங்களின் இந்த அசாத்திய சகிப்புத்தன்மை தான் உங்களை இன்றும் ஒரு இரும்பு மனிதராக வைத்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில கன்னி ராசியை உங்களை சுற்றியுள்ள மனிதர்கள் வெளியில் தங்களை பெரிய உத்தமர்களைப் போலவும் உங்களின் நலம் விரும்பிகளைப் போலவும் காட்டிக்கொள்ளவும் ஆரம்பிப்பாங்க. ஆனால் அவர்களின் அசல் சுயநல முகம் என்ன, அவர்கள் உங்களுக்கு பின்னால் என்னென்ன சூழ்ச்சிகளை செய்தார்கள் என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு கசப்பான ஒரு உண்மையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த ஒரு உண்மையை வெளியில் சொல்லி ஆதாரத்துடன் நிரூபிக்க உங்களிடம் வசதிகள் இருந்தாலும் உங்களின் பக்குவப்பட்ட குணம் இவர்களிடம் பேசி நம்முடைய தரத்தை குறைத்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காக நீங்கள் அமைதியாக அந்த ஒரு மனிதர்களை அப்படியே விட்டு விடுவீங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். நமக்கு ஏன் தேவையில்லாத வேலை, நம்ம பார்த்து தெரிந்து கொண்டோம், இனிமேலாவது வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த ஒரு மனிதர்களை விட்டு விலகி இருப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறதா இல்லையா, நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிலையானதாக மாற ஆரம்பிக்கும். நாளை முதல் நம்முடைய பொருளாதார நிலை என்ன, நமக்கு
நமக்கு என்று ஒரு நிரந்தரமான பாதுகாப்பான வாழ்க்கை இல்லையே என்று உங்களுடைய மனதிற்குள் ஒரு ஆதங்கங்களும் ஒரு வேதனைகளும் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டேதாங்க இருந்திருக்கும். எப்போதும் ஒரு தத்தளிக்கும் நிலையிலேயே வாழ்க்கையில வாழ்கிறோமே என்ற ஒரு பயமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதும் நிழல் போல தொந்தரவு செய்து கொண்டே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இனிமே உங்களின் வாழ்க்கை முறை மிகவும் நிலையானதாக மாறப்போகிறது. அது பொருளாதார ரீதியாக அசைக்க முடியாத அஸ்திவாரத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கலாம். உங்களின் கரியர்ல உங்களுக்கு கிடைக்க போகும் ஒரு நிரந்தரமான உத்தியமாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இருக்கலாம். நீங்கள் ஒரு சொந்த வீடு வாங்கவோ நிலம் வாங்கவோ அல்லது ஒரு நிலையான நீண்ட கால சேமிப்பை உருவாக்கவோ கிரகங்கள் உங்களுக்கு வழிவகை செய்யவும் ஆரம்பிக்கும். இந்த நிலையான சூழல்கள் உங்களுக்குள்ள இருக்கும் அத்தனை எதிர்கால பயங்களையும் துடைத்தெறிந்துவிட்டு உங்களின் வாழ்க்கையை ஒரு பலமான கோட்டை போல மாற்றவும் போகிறது என்பது உறுதியான ஒரு உண்மையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வரக்கூடிய காலமும் இதுவாகத்தான் இருக்கும். உங்களுடைய திறமைக்கும் உங்களின் பெர்ஃபெக்ஷனுக்கும் தகுந்த ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காமல் நீங்கள் ஒரு சாதாரணமான இடத்தில் முடங்கி கிடந்த காலங்கள் இத்துடன் முடிவடைய போகிறது. உங்களின் கரியரையும் வாழ்க்கையையும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்காக நீங்கள் நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருந்த அந்த ஒரு மிகப்பெரிய பொன்னான வாய்ப்பு இப்போது உங்களை தேடி உங்களுடைய கைக்கு நேரடியாக வரவும் ஆரம்பிக்கும். அது ஒரு பன்னாட்டு நிறுவனத்தின் உயர் நிர்வாக பதவிக்கான அழைப்பாக கூட இருக்கலாம், அல்லது வியாபாரிகளுக்கு ஒரு வாழ்நாளை மாற்றக்கூடிய மிகப்பெரிய புதிய ஒப்பந்தமாக கூட இருக்கலாம். இந்த ஒரு வாய்ப்பை உங்களின் அசாத்திய புத்திசாலித்தனத்தோடு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும் போது உங்களின் பொருளாதார நிலைமை அசைக்க முடியாத ஒரு உச்சத்தை எட்டவும் ஆரம்பிக்கும். இந்த ஒரு வாய்ப்பு உங்களின் அத்தனை கடந்த கால கஷ்டங்களையும் தீர்க்க வந்த ஒரு மாபெரும் பொக்கிஷமாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இருந்து கொண்டுமே தாங்க இருக்கும். நீங்க உங்களின் வாழ்க்கையில திட்டமிட்டது இனிமே வரக்கூடிய நாட்களில் நடக்க ஆரம்பிக்கும். கன்னி ராசியான நீங்கள் எதையுமே சும்மா மேலோட்டமாக செய்ய மாட்டீங்க. ஒரு டைரியில் எழுதி வைத்து தேதி குறித்து மிகவும் நுணுக்கமாக திட்டமிடுவதில் நீங்கள் தான் ஒரு கிங்கான ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஆனால் கடந்த காலங்களில் உங்களின் திட்டங்கள் அனைத்தும் ஏதோ ஒரு சிறிய காரணத்தால் தள்ளி போய் கொண்டே தாங்க இருந்திருக்கலாம். இதோ இனிமே நீங்கள் என்ன திட்டமிட்டீர்களோ அது அப்படியே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். சொந்தமாக ஒரு வண்டி வாங்க வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தால் அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். நீண்ட நாட்களாக நீங்களும் மற்றவர்கள் வண்டியவே வாங்கி ஓட்டி கொண்டும் இருப்பீங்க. நமக்குன்னு ஒரு பெரிய வண்டி வாங்கணும், அதை நம்மளே ஓட்டணும், அதற்கான ஆசனைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதுவும் இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்கும். ஒரு புதிய படிப்பை முடிக்க வேண்டும் என்றோ அல்லது ஒரு கரியரை மாற்ற வேண்டும் என்றோ நீங்கள் போட்ட கணக்குகள் அனைத்தும் இப்போது 100% துல்லியமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பலிக்கவும் செய்யும். கிரகங்களின் சாதகமான கூட்டணியால் உங்களின் எண்ணங்களும் உங்களின் திட்டங்களும் பிரபஞ்சத்தின் சக்தியோடு இணைந்து நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தையும் ஒரு பிரம்மாண்டமான வெற்றியாக வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமா மாற்றி கொடுக்கவும் போகிறது. வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புரிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான விஷயங்களும் இனிமே வரக்கூடிய நாட்களில் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இதில் ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நல்லதை நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் வெற்றியை பெற முடியாது. நன்றி, வணக்கம். இனிமே வரக்கூடிய நாட்களில் நடக்க ஆரம்பிக்கும். கன்னி ராசியான நீங்கள் எதையுமே சும்மா மேலோட்டமாக செய்ய மாட்டீங்க. ஒரு டைரியில் எழுதி வைத்து தேதி குறித்து மிகவும் நுணுக்கமாக திட்டமிடுவதில் நீங்கள் தான் ஒரு கிங்கான ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஆனால் கடந்த காலங்களில் உங்களின் திட்டங்கள் அனைத்தும் ஏதோ ஒரு சிறிய காரணத்தால் தள்ளி போய் கொண்டே தாங்க இருந்திருக்கலாம். இதோ இனிமே நீங்கள் என்ன திட்டமிட்டீர்களோ அது அப்படியே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். சொந்தமாக ஒரு வண்டி வாங்க வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தால் அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். நீண்ட நாட்களாக நீங்களும் மற்றவர்கள் வண்டியவே வாங்கி ஓட்டி கொண்டும் இருப்பீங்க. நமக்குன்னு ஒரு பெரிய வண்டி வாங்கணும், அதை நம்மளே ஓட்டணும், அதற்கான ஆசனைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதுவும் இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்கும். ஒரு புதிய படிப்பை முடிக்க வேண்டும் என்றோ அல்லது ஒரு கரியரை மாற்ற வேண்டும் என்றோ நீங்கள் போட்ட கணக்குகள் அனைத்தும் இப்போது 100% துல்லியமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பலிக்கவும் செய்யும். கிரகங்களின் சாதகமான
கூட்டணியால் உங்களின் எண்ணங்களும் உங்களின் திட்டங்களும் பிரபஞ்சத்தின் சக்தியோடு இணைந்து நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தையும் ஒரு பிரம்மாண்டமான வெற்றியாக வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமா மாற்றி கொடுக்கவும் போகிறது. வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புரிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான விஷயங்களும் இனிமே வரக்கூடிய நாட்களில் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இதில் ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கை